1040வது சதய விழாவை முன்னிட்டு தஞ்சாவூரில் 2 நாள் கோலாகலமாக இந்த சதய விழா நடந்துச்சு. ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் இந்த சதய விழா நடக்குங்க. சதய விழா அப்படின்றது ராஜராஜ சோழனுடைய பிறந்தநாள் விழாவை தான் நம்ம சதய விழா அப்படின்னு சொல்லி இங்கே கொண்டாடுறோம். இது வந்து தஞ்சாவூர் மக்களுக்கான திருவிழா கிடையாது, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான ஒரு திருவிழா. தமிழனாக பிறந்த ஒவ்வொருத்தனும் ஒரு முறையாவது இந்த கோவிலை வந்து பார்க்கணும். தமிழர்கள் எந்த அளவுக்கு கட்டிடக்கலைகளில் தலை சிறந்து விளங்கியிருக்காங்க, எந்த அளவுக்கு ஆட்சி செஞ்சுருக்காங்க, எங்கெங்கெல்லாம் ஆட்சி செஞ்சுருக்காங்க, இது எல்லாத்தையுமே இங்கே கல்வெட்டில் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே அளவுக்கு நம்மளுடைய கலாச்சாரம் எந்த அளவுக்கு மிக சிறந்து விளங்கியிருக்கு அப்படின்றதுக்கு உதாரணமாக தான் இந்த தஞ்சாவூர் பெருவுடையார் கோவிலை நம்ம பார்க்கணும். இந்த சதய விழா அப்படின்றது ராஜராஜ சோழனுடைய பிறந்தநாள் விழாவை தான் நம்ம சதய விழா அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். அவருடைய தேதி பர்டிகுலராக இந்த தேதி தான் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் பிறந்த காலகட்டத்தில் வந்து ஆங்கில நாட்காட்டி கிடையாது. அதனால தமிழ் தேதியில் தான் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில் தான் பிறந்தார் அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் மட்டும்தான் தெரியுமே தவிர அவர் இந்த நாளில் தான் பிறந்தார் அப்படின்னு தெரியாது. அதனால் ஒவ்வொரு வருஷமும் சதய விழா வந்து இந்த சதய நட்சத்திரம் எந்த நாளில் வருதோ அந்த நாளை வந்து ராஜராஜ சோழனுடைய பிறந்த நாளாக கொண்டாடுவாங்க.